இன்றைக்கி நோன்பு 27. இன்றைக்கி பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் நான் பண்ணுற மாதிரியே எனக்கு இருந்தது. அவ்வளோ வேலை. அது மட்டும் இல்லாமல் நேற்று 2 மணி 3 மணி வரை தூங்கவும் இல்லை. ரொம்ப டயர்ட். இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்துச்சு வேலையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லை. ஸோ அத்தூஸ்க்கும் மோல்ட்டிக்கும் நோம்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமே. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ராகி கூழ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நேற்றெல்லாம் தூங்காமல் நைட்டு தூங்கவும் முடியாது. எனக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் தெரியுமே உங்களுக்கு. அத்தூஸ் தூங்க விட மாட்டாங்க. ஸோ அத்தூஸ்க்காண்டி மோளுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ராகி கூழ் கட்டியாக நெய்யெல்லாம் போட்டு கொடுக்கலாம். அது சாப்பிட்டு பால் வேணால் திருப்பி மோல்ட்டி வேணால் பால் குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மத்தியானத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக ஒரு ரைஸ் வச்சா அவங்க சாப்பிட்டுப்பாங்க 2 பேரும். கீ ரைஸ் மாதிரி எதுவும் வச்சு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே பிளான் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் நான் கொஞ்சம் பாலை பொங்க வச்சேன். அது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சா. இங்கே பார்த்தீங்கன்னா அத்தூஸோட பாட்டில் நான் பாயில் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் போயிட்டுருக்கு. நான் அது பாலில் தான் பண்ணுறேன். ஏன்னா அத்தூஸ்க்கு 1.5 வயசு ஆயிடுச்சு. 1.5 வயசு ஆக போகுது. அதனால் அதே மாதிரி சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சர்க்கரை சேர்க்கறதில்ல. நான் அந்த பழம் கல்கண்டு அப்படின்ட்டு இருக்கும்ல அதை தான் சேர்ப்பேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது தீர்ந்துருச்சு. அவளுக்கு இப்போது அந்த மாதிரி குறுக்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்கறதில்ல. ஆனால் ரொம்ப உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வருதா. ஸோ அதனால தான் நான் நேற்று ஷாப்பிங் பண்ணும்போது ராகி கூழ் பொடி வாங்கிட்டு வந்தேன். ராகி கூழ் பண்ணி கொடுக்கறதுக்கு. ராகி கூழ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் இந்த மாதிரி நல்ல குண்டாக இருந்தா. ஸோ அதனால தான் நான் ராகி பொடி வாங்கிட்டு சரி கூழை காய்ச்சி கொடுக்கலாமே அப்படின்ட்டு நல்லா பாலும் சர்க்கரையும் போடணும். பனங்கல்கண்டு வாங்கணும், வாங்கி பொடிச்சு வைக்கணும். அப்படி தான் பண்ணுவேன் நான் ஃபஸ்ட்டு. நீ அது பண்ணணும். இப்போதைக்கு இது அப்படியே கிண்டிட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். ஐயோ எனர்ஜியே இல்லாமல் நான் பேசிட்டு இருக்கேன். டயர்டு. அதனால தான்டா. நல்லா இதாயிட்டு அங்கே ஒருத்தி அழுத்துட்டே இருக்கா. நான் நீங் சொல்லிட்டு தான் பாருங்க. பாத்தீங்களா சிட்டினா சொல்லி எதோ பண்ணுங்க. இவங்களுக்கு இது கொடுத்தா இது அவங்க உட்காந்து சாப்பிட்டு நெய்யை போட்டலாம். இந்த வைக்க இந்த 2 பேருக்காக தான் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். அப்புறம் நெய்யெல்லாம் நிறைய சேர்த்துருக்கேன். இதில் இருந்து கொஞ்சம் தான் தூள் சாப்பிடுவா. மற்றது மோல்ட்டு சாப்பிட்டுப்போம். அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அவளுக்கும் உடம்பு இல்லையே. இதே சாப்பிட்டு கொஞ்சம் குண்டாக வளர்த்து. ஸோ இது ரெடிங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு ரைஸ் கூட வைக்கணும். அது கூட வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. Hai. Atau hai.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோயா கபாப். டைமே இல்லை, சீக்கிரம் சீக்கிரமாக இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு. அவ்வளோ டென்ஷன். நான் தனியாக அத்தூஸ்க்கும் மோளுக்கும் சாப்பாடு பண்ணணும், வீடு இது பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், இவங்களை படிக்க வைக்கணும், இன்னும் வீடு கூட்டி போயிருக்கல. எனக்கு நிறைய வேலை. கிச்சன் ஒரு மாதிரி கிடக்குது. எனக்கு தெரியல மக்களே. இப்போதைக்கு நம்ம கபாப் பண்ணலாம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு பீஸு. நம்ம என்ன கபாப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா கபாப் தான் பண்ண போகிறோம். இப்படி நீ 2 நாள் 3 நாள் கழிச்சா நமக்கு இது. ஸோ நான்வெஜ் நம்ம எடுப்போம். ஸோ அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கிடைக்கணும்னா இப்போ கொஞ்சம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினச்சேன். ஸோ அதனால ஜிஞ்சர் போட்டிருக்கோம், கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம், கார்லிக்ஸ் போட்டுக்கலாம், மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இதை ஜஸ்ட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டி சோயா. இதில் நான் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாதி உள்ள கொஞ்சம் லைம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஜீரக பவுடர், கியூமின் பவுடர் அதை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்க எப்படி இருக்கும், நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோட தண்ணியை புழிஞ்சு வச்சுருக்கேன். இதில் இதை சேர்த்துக்கலாம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பைண்டிங்க்கு நம்ம சேர்க்குறது பார்த்தீங்கன்னா கடலை மாவு. ஸோ கடலை மாவை கொஞ்சோண்டு இப்படி சேர்த்துட்டு அந்த பிடிக்கும் போது அது வரணும்ல, அதுக்காக கடலை மாவு சேர்த்து நல்லா மெசேஜ் விட்டுடலாம். சேர்க்காத ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? உப்பு மறந்துட்டேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே தண்ணியில் உப்பு ஆயில் சேர்த்துருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் பாஸ்தா இருக்குது, அதை கார்ன் பாஸ்தா மாதிரி பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனால் போதும். அதிலே அது ஒரு ஃபுல் பாயில் வேக வேண்டாம், ஒரு ஒரு பாதி வெந்தால் போதும். ஸோ இது பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஷேப் கொடுத்துடலாம். ஸோ மக்களே, இதை ஷேப் பண்ணுறதுக்கு குச்சி ஸ்கியூவர்ஸ் இருக்குன்ட்டு ஒரு ஐட்டம் இருக்குது. ஆனால் அதில் ஷேப் பண்ண முடியாது, அதில் இப்படி கோர்த்து தான் பண்ண முடியும். அப்புறம் பென்சில் பென் ஏதோ எடுத்துக்கலாம். நல்ல குச்சி தான், இவங்களை அடிக்கிறது அதில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி பண்ணிட்டோமா? இனி இதை ஷேப் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக தண்ணி தான் நம்ம எடுக்கணும், உளுந்துரும். இப்படிதான் நம்ம இந்த ஷீக் கபாப். ஐயோ உளுந்துருச்சே, என்னடா அது இங்கே வச்ச பண்ணலாம். அது அப்புறம் அங்கிட்டு போடுமாங்க, இந்த அங்கிட்டு போடுமா அதை. என்னங்க அது டென்ஷன்ல ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இங்கே ஓகே தானே? உடையுமோ? இல்லை, பயமா இந்த மாதிரி. அடுத்தது ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெதுவா. டைம் இல்லடா. அடே ஓரளவுக்கு வருது, அந்த அளவில் பண்ணலாம். ஸோ நான் இதே மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணி எடுக்கிறேங்க, டைம் இல்லை. பாஸ்தா பண்ணுறேன். ஆயில் போட்டு பட்டர் போட்டுட்டேன். கார்லிக் பொடியாக நறுக்குனது, வெங்காயம் பொடியாக நறுக்குனது. அதுக்குள்ளே கார்ன், கார்லிக், இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்க போகிறேன். இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம எதுக்கு இதை சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்னை ஒரு க்ரீம் டெக்ஸ்டர் அதிகமாகிறதுக்கு தான் சேர்த்துக்கிறோம். அது ஆயிடுச்சு, அதை மாற்றி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்குள்ளே இதாக ஆயிடுச்சு, இங்கே வரக்கலாம். பயமாக இருக்குது, வருமா வராதான் தெரியல, பார்க்கலாம். பயமாக இருக்கேன். ஐயோ உடையுதுடா. மெதுவா. வந்துருச்சு.
நல்லா ஹையிலே வச்சுட்டு போட்டு எடுக்கணும், சிம்மில் வைக்கக்கூடாது. ஸோ இதை எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம், அதனால நான் கொஞ்சம் ஆயில் தான் சேர்க்குறேன். மைதா ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ பால் சேர்த்துருக்கேன். இனி கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஒரிகானோ நம்ம சேர்க்கணும். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியான பேஸ்ட் ரெடியாக இருக்குது. ஸ்வீட் கார்ன் இதை வந்துட்டு உப்பு சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் நம்மக்கிட்ட இருக்கிற மொசரல்லா சீஸ் அது ஃபுல்லாக நம்ம இதில் போடுறோம். நல்ல சீஸியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். டைம் இல்லைங்க, ரொம்ப இன்னைக்கு லேட், எனக்கு நிறைய வேலை இன்னைக்கு, அவ்வளோ ஹெக்டிக் வேலை, எடிட்டிங் ரொம்ப இருந்தது. ஸோ அதுதான். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்தா போட்டுடலாம். இது சீசி கார்ன் பாஸ்தா. இன்னைக்கு ஃபுல் வெஜ்ஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, பாஸ்தா முடிஞ்சிருச்சு. நம்ம கபாப் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு தான். நான் என்ன நினைக்கிறேன், ஏன் கபாப் உடஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோயாவில் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு போல், அதனால தான் இது உடஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது சோயா நல்லா துணி வச்சு புளியணும். எனக்கு அன்றைக்கி அதுக்கான டைம் எல்லாம் ஒன்றுமே கிடைக்கலங்க. ஸோ அதுதான். இதை பாருங்கள், கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டை மசாலா. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் நான் அந்த ரெசிபி காமிக்கல. ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை இங்கே ரெடி, மசாலா போட்டு முட்டை இது பண்ணால் ரெடி. மக்களே, அப்போ இதுதான் மெனு. க்ரீமி கார்ன் சீஸ் பாஸ்தா, கபாப்ஸு, காடை முட்டை ப்ளஸ் ஷமாம் ஷேக் தனியாக இருக்குது. நான் இப்போ இந்த வாட்டி எல்லாருக்கும் இந்த மாதிரி சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் இப்போவே இங்கே உட்காந்துட்ருக்கான். நான் க்ளீனிங்கில் இருக்கேன் மக்களே, பாங் கொடுக்கும்போது பார்க்கலாம். எப்படி இருக்குது? சூப்பர். இது என்ன கபாப் சொல்லுங்க? ഞാൻ പറയട്ടെ, ബീഫ് കബാബ്. സോയ കബാബ്. സോയ പക്ഷെ ബീഫ് പോലെ ഉണ്ട് കേട്ടോ. சூப்பராக இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பார்த்தது. சூப்பர் சாங். நல்ல டேஸ்ட். தேங்க்யூ. பீஃப் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. வித் மின்ட் சட்னி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கு. மக்களே, எனக்கு என்னமோ ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி உள்ள இருந்த அப்படியே ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கு. சத்தியமா இருக்கு. நான் பேசாம கொஞ்சம் ரொம்ப நேரமா செய்யறேன். இன்னைக்கு எனக்கு அவ்வளோ வேலை. இந்த மனுஷனுக்கு ஏதாவது தெரியணுமா? ரொம்ப வேலை மக்கள், ரொம்ப டயர்டா. டயர்ட் இல்லை, ஐயோ சவுண்ட் பொல்யூஷன் வேற அதுக்கு மேல. ഇത് നമ്മളെ ചീര. இந்த கீரை எங்க செடி, எங்க இதுல வந்தது, செடியில வந்தது கீரை. ஓகே, திஸ் இஸ் எங்க வீட்டில் வளர்ந்த கீரை. அதுதான் நாங்க இன்னைக்கு சாப்பிடுறோம். ഞാനാ വളർത്തിയത്. അതാ இன்னைக்கு இப்போ என்ன நைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா
கீரை பொரியல், கீரை பொரியல், சாதம், ரைஸுக்கு கஞ்சி மாதிரி வேணாலும் குடிச்சிக்கலாம், அப்படி வேணாங்கிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் நிறையா இருக்குது. இந்த கீரை பொரியலை நான் முட்டை சேர்ப்பேன். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணி இது வச்சுருவேன். மக்களே, இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டைம் 1, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. இன்னும் தூங்கலை. இனி அவளை தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிடுவேன். நாளைக்கு நான் வேறு எந்திரிக்கணும். அது ஒரு டாஸ்க்கு. நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.